ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு சஹாஜ் ஃபேமிலி. நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் தட்டைப்பயிறு சாம்பார் செஞ்சுருந்தேன். அதே மாதிரி இந்த வீடியோவில் தட்டைப்பயிறு ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் தட்டைப்பயிறு வேக வைக்கிறப்போ தண்ணி கொஞ்சம் அதிகமாக சேர்த்து வேக வச்சுருக்கேன் அப்படின்னு. அந்த தண்ணி இப்போ ரசத்துக்கு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த தண்ணியோட எலுமிச்சம்பழம் சைஸ் புளியை ஏற்கனவே ஊற வச்சுருந்தேன் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி. அதை கரைச்சி சேர்த்துக்கிறேன். இப்போ அது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துக்கிறேன். நான் காரம் கம்மியாக பண்ணுறதுனால 1/4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரமாக வேணும்னா ஒரு அரை ஸ்பூன் இல்லை 3/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதோடவே ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ தாளிச்சிடலாம். அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு இப்போ நல்லா பொரிஞ்சிடுச்சு. இதோட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு வரமிளகா சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதை நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சோம் இல்லையா ரசத்துக்கு தண்ணி, அதெல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை ஸ்டவ்வில் வச்சு நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு கொதிக்க விடலாம். இப்போ ஸ்டவ்வில் வச்சுட்டேன். ஒரு 2 நிமிஷம் நல்லா ரசம் கொதிக்கட்டும். பாருங்கள், இப்போ ரசம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. 2 நிமிஷமாக கொதிக்குது. இப்போ கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்து ஒரு தடவை கலந்து விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி இல்லை, அதனால் நான் கருவேப்பிலை மட்டும் சேர்த்துருக்கேன். நீங்கள் கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, தட்டைப்பயிறு ரசம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே சஹாஜ் ஃபேமிலி சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.